வங்கக்கடலில் நாளை காலை உருவாகிறது மோந்தா புயல். தீவிர புயலாக வலுப்பெறும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் சென்னையிலிருந்து 790 கிலோமீட்டர் தொலைவில் மையம். மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையை நோக்கி நகர்வதாக வானிலை மையம் தகவல். வங்கக்கடலில் நாளை காலை உருவாகும் மோந்தா புயல் நாளை மறுநாள் மாலை அல்லது இரவு நேரத்தில் கரையை கடக்க வாய்ப்பு. ஆந்திராவின் மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கலாம் என கணிப்பு. மோந்தா புயல் கரையை கடக்கும் போது ஆந்திர மற்றும் ஒடிசாவில் பலத்த மழை பெய்யும் என எச்சரிக்கை. மணிக்கு சுமார் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் கடலோர பகுதி மக்கள் வெளியேற அறிவுறுத்தல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. ராணிப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளை மோந்தா புயல் உருவாகலாம் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கும் மிக கனமழை எச்சரிக்கை. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் இரவு நேரத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. விழுப்புரம் மாவட்டத்திலும் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். வெள்ளப்பெருக்கு குறையாததால் 11 நாட்களுக்கு பிறகு குற்றாலம் பேரருவியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. பழைய குற்றால அருவியில் மட்டும் குளிப்பதற்கு தொடரும் தடை. தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை தொடர்வதால் கும்பக்கரை அருவியில் குறையாத நீர்வரத்து. சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தொடர்ந்து 16வது நாளாக தடை. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 32,000 கனஅடியாக குறைவு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் வினாடிக்கு 45,500 கனஅடியிலிருந்து 35,500 கனஅடியாக சரிந்தது. சென்னையில் அடையாறு கடலில் கலக்கும் முகத்வார பகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் ஆய்வு. பருவமழை தீவிரம் அடைந்து வரும் நிலையில் அகலப்படுத்தும் பணியை நேரில் பார்வையிட்டார். விடுமுறை நாளான இன்றும் காவிரி பாசன மாவட்டங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்படும். குறுவை நெல் சாகுபடி விளைச்சல் அதிகமாக உள்ள காரணத்தால் விவசாயிகளின் நலன் கருதி இயங்கும் என அறிவிப்பு. அதிமுக கூட்டணியில் தவேக இணைய வாய்ப்பிருப்பதா என செய்தியாளர்கள் கேள்வி. அது பற்றி அவரிடம்தான் கேட்க வேண்டும் என நழுவிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். தவேக வருவதற்கான பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? பிள்ளையார் சொல்லி போட்டு எந்த காரியம் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் கூட்டணியை பற்றி எங்களுக்கு தெரியாது. வருவதற்கான வாய்ப்பு உண்டா? தவேக வருவதற்கான வாய்ப்பு உண்டா? அது நீங்கள் அவர்கள்ட்ட தான் கேட்கணும். அடங்கமறு அத்துமீறு என்றால் வன்முறை அல்ல, அடக்குமுறையை எதிர்த்து நிற்பது என திருமாவளவன் பேச்சு. சரியாக புரிந்து கொள்ளாமல் கிண்டல் செய்வது ஆதிக்க சாதி உணர்வு எனவும் விளக்கம். அடங்கமறு அத்துமீறு கும்பலா என்று கேலி பேசுவது, அதுக்குள்ள அந்த ரெண்டு முழக்கங்களுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அதை விமர்சிக்கவே முடியாது.
அது பாட்டாளி வர்க்க சிந்தனை இருந்தால் தான் அதை புரிஞ்சிக்க முடியும். உழைக்கும் மக்களுடைய நலன்களை பற்றிய அக்கறை இருந்தால்தான் அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பி அடி இது வன்முறைகளை தூண்டுவதல்ல, வன்முறைகளை எதிர்த்து நிற்கிற டிஃபென்சிவ் ஸ்லோகன் அது. மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து 69% இடஒதுக்கீட்டை ஜெயலலிதா பெற்றதாக அன்புமணி பேச்சு. அவ்வளவு பெரிய சமூக நீதி போரை வென்ற அவரை தமிழக மக்கள் காலத்திற்கு மறக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தல். அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டின் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டு 9 அட்டவணையிலே பாதுகாப்பு வழங்கியது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான். இது எத்தனை அதிமுக தெரியுதான்னு தெரியல எனக்கு. தமிழ்நாடு மக்கள் காலம் தாம் விஜயை எதிர்க்கவில்லை, சில கேள்விகளை மட்டுமே முன்வைக்கிறோம் என சீமான் பேச்சு. பதில் தெரியாவிட்டால் தங்களை எதிர்ப்பதாக சொல்லிக் கொள்வதாகவும் அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்லை எனவும் காட்டும். விஜய் அவர்களை எதிர்க்கல, எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு. நாங்க சில கேள்விகளை முன் வச்சோம், அப்படித்தான் தட்சாடி வராங்க. சில கேள்விகளை முன் வச்சான், அதுக்கு பதில் தெரிந்தா சொல்லணும், என்ன போகணும். எங்களை விமர்சிக்கிற, எங்களை எதிர்க்கிற அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. பல்கலைக்கழகமாக தரம் உயர தனியார் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கும் தனியார் பல்கலைக்கழகங்கள் சட்ட திருத்த மசோதா வாபஸ். சட்ட முன்வடிவு திரும்ப பெறப்பட்டு மறு ஆய்வு செய்யப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. பூந்தமல்லி அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். பாரிவாக்கம் சந்திப்பு முதல் நசரத்பேட்டை வரை சாலையின் இருபுறமும் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். தமிழகத்தை உலுக்கிய சட்டவிரோத கிட்னி விற்பனை தொடர்பாக SIT விசாரணை வளையத்திற்குள் அரசு அதிகாரிகள் சிலரை கொண்டு வந்ததாக தகவல். இடைத்தரகர்களுக்கு ஆதரவாக போலி முத்திரைகள், சான்றிதழ்களுக்கு கையொப்பமிட்டது குறித்து விசாரணை. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கந்த சஷ்டி விழாவின் போது கனமழை எச்சரிக்கையின் எதிரொலி. கார் பாஸை ரத்து செய்த ஆட்சியர் பொது போக்குவரத்தை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தல். ஊழலில் சாதனை படைத்த மகாபந்தன் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பீகார் வளர்ச்சி பெறாது என மத்திய அமைச்சர் அமித் ஷா பிரச்சாரம். பீகாருக்கு காட்டாட்சி திரும்ப வேண்டுமா அல்லது மாநிலம் மீண்டும் வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டுமா எனவும் கேள்வி. नालंदा वालों को जंगल राज याद दिलाना चाहता हूं. 81 में, 98 में, 2000 में बड़े बड़े दंगे हुए थे. जो युवा मतदाता है उनको मालूम ही नहीं है बिहार की स्थिति क्या है. நாட்டிலேயே தொழிற்சாலைகள், முதலீடுகள் இல்லாத ஏழ்மையான மாநிலம் பீகார் என மத்திய அமைச்சர் அமித் ஷாவுக்கு மகாபந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி பதிலடி. பீகார் மக்கள் இன்னமும் கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்புக்காக வேறு மாநிலங்களுக்கு புலம்பெயர்வதாகவும் பேட்டி. अभी भी जो है पढ़ाई दवाई कमाई के लिए लोगों को बाहर जाना पड़ रहा है, इसलिए यहाँ कोई कारखाना नहीं है, निवेश नहीं है. मुख्यमंत्री जी तो नीति आयोग की बैठक में तो जाते ही नहीं है, निवेश लाने तो छोड़िए, दूर की बात है. தெருநாய்கள் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை. தானாக பதிவு செய்த வழக்கு மற்றும் 4 தனித்தனி மனுக்களையும் விசாரிக்கிறது 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. ப்ரோ கபடி லீக் போட்டியில் மும்பா அணியை வீழ்த்தி பாட்னா அணி வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் ஹரியானாவை வீழ்த்தி ஜெய்ப்பூர் அணி அசத்தல். மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை 97 ரன்களுக்குள் சுருட்டி எளிதில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி வரும் 30ஆம் தேதி நவி மும்பையில் நடைபெறும் 2வது அரையிறுதியில்
இந்திய மகளிர் அணியுடன் பல பரீட்சை. பைசன் திரைப்பட குழுவினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு. இயக்குனர் மாரி செல்வராஜின் திரைமகுடத்தில் மற்றும் ஒரு வைரக்கல் என புகழார். நாக சதுர்த்தியை முன்னிட்டு திருப்பதியில் ஏழுமலையானின் பெரிய சேஷ வாகன புறப்பாடு கூலாகல். மாட வீதிகளில் காத்திருந்த ஏராளமான பக்தர்கள் பக்தி முழக்கத்துடன் வழிபாடு.